ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். நம்ம அவளோட எதிர்பார்த்த பிக் பாஸ் சீசன் 8ஓட டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் டாஸ்கில் அருண் பிரசாத் அவர்களும் அண்ட் ராணவ் அவர்களும் வெற்றி பெற்றிருக்காங்க. எப்படி வெற்றி பெற்றாங்க, எப்படி விளையாடினாங்க, என்ன மாதிரியான டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னா எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். டாஸ்க்கை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். டாஸ்க்கு இருக்கிறதுலே ஒரு மோசமான ஒரு மொக்கையான டாஸ்க் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸ்ட்ரெயிட்டாக நடந்தாலே போதும், அழகாக ஈஸியாக 2 பாயிண்ட்டை வாங்கி வெற்றி பெற்று வெளியே போயிருந்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் சொல்லலைங்க, ஏன்னா பிக் பாஸ்க்கே தெரியும் ப்ரோமோக்களில் கூட வந்து அதுவும் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை வந்து ப்ரோமோவில் கூட வந்து ஷோ பண்ணல அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். பட் இருந்தாலும் கொஞ்சம் டஃப் இருந்தது தான். என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்சாக பிரிச்சுட்டாங்க. 2 பேட்ச், 5 பேர் ஒரு பேட்சும் இன்னொரு 5 பேரும் இன்னொரு பேட்சும் வந்து பிரிச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு பேட்சில் அருண், தீபக், ஜாக்லின், முத்து அண்ட் மஞ்சரி இவங்க 5 பேர் வந்து இருந்தாங்க. செகண்ட் பேட்சில் பவித்ரா, சௌந்தர்யா, ராணவ், ரயான் அண்ட் விஷால். ஓகேங்களா? ஸோ இந்த 5 பேர் கொண்ட குழு வந்து செகண்ட் பேட்சில் வந்து இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேட்சில் கண்ணை கட்டி விட்டு கையில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் மார்க், அதாவது பெயிண்ட்டை வந்து அடிச்சு விட்ருவாங்க. கண்ணை கட்டி விட்டு சுற்றி விட்டுட்டு நேராக அவங்களுடைய ஃபோட்டோ வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை போய் கரெக்டாக அவங்க தொட்டாங்க, யார் முதல்ல தொடுறாங்களோ அவங்களுக்கு 2 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு இதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை முதல்ல போய் உங்களுடைய ஃபோட்டோ வந்து தொடாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை நீங்கள் தொடுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு தான் அந்த 2 பாயிண்ட் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து வச்சுட்டாப்புல. இதெல்லாம் கேட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க மக்கள். அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த உடனே எல்லாரும் வேகமாக போகிறாங்க. முத்துக்குமரன் அப்படியே முட்டுக்குமரன் மாதிரி வந்து ஓரமாக ஒரு டைவர்ஷன் எடுத்து வேகமாக போயிட்டாப்புல. மஞ்சரி அப்படியே போயிட்டாங்க. நேராக அருண் பிரசாத் மட்டும் போய் பார்த்தீங்க அப்படின்னா பச்சக்குன்னு அவருடைய ஃபோட்டோவில் வந்து கையை வச்சுட்டாப்புல ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அருண் பிரசாத்துக்கு 2 பாயிண்ட் வந்து கிடச்சிது. அதே ரவுண்டில் தீபக் அவர்கள் வந்து அவருடைய ஃபோட்டோவில் கை வைக்கிறதுக்கு பதிலாக பக்கம் இருக்கக்கூடிய முத்துக்குமரனுடைய ஃபோட்டோவுக்கு வந்து கை வச்சுட்டாப்புல. ஸோ அதனால் அந்த பாயிண்ட் வந்து முத்துக்குமரனுக்கு கொடுத்துருக்கணும், ஆனால் ஒரு ஆளுக்கு தான் கொடுக்குவோம் அப்படின்னு வந்து பிக் பாஸ் சொன்னதுனால அது முதல் வச்ச அருண் பிரசாத் அவர்களுக்கு போயிடுச்சு. ஸோ அதன் காரணமாக முத்துக்குமரனுக்கு அந்த பாயிண்ட் வந்து வரலை. ஸோ அதனால் அந்த 4 பேருமே அவுட் ஆகிட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்து நடக்குது. செகண்ட் ரவுண்டு இன்னும் சுவாரஸ்யமாக நடந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து இவங்க விளையாடி காமிச்சிட்டாங்கல்ல. ஸோ எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிடுச்சு. ஸோ செகண்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பவித்ரா, சௌந்தர்யா, ராணவ், ரயான் மற்றும் விஜய் விஷால் இவங்க 5 பேர் வந்து போகிறாங்க. கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது, சுற்றி விட்றாங்க. அதுக்கப்புறம் போக ஆரம்பிக்கிறாங்க. போகிறாங்க. சௌந்தர்யா நேராக போய் ராணவோடைய முகத்தில் வந்து கையை வைக்கிறாங்க. மற்ற யாருமே வந்து வைக்கல. பவித்ரா என்னமோ அப்படி எங்கேயோ ஓரமாக போகிறாங்க, இவங்க என்னமோ இந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக நடக்கிறது கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்புறம் ஓரம் போய் கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணவோடைய முகத்தில் சௌந்தர்யா அவர்கள் வந்து பெயிண்ட்டை வந்து வச்சுருந்தாங்க. எதுக்காக சிரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சொல்லும்போது ஏன்னா ராணவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சுத்தமாக ஆகாது. ராணவ் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுல முதல் நபராக சௌந்தர்யா அவர்களை சொல்லலாம். ஆனால் அவங்களே போயிட்டு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்குக்கு 2 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சம்பாரித்து கொடுத்துருக்காங்க ராணவ் அவர்களுக்கு. ஸோ அதுக்கு தான் எனக்கு பயங்கர சிரிப்பாகி போச்சு அது பார்க்கும்போதும். அப்புறம் டாஸ்க் முடிஞ்சா அருண் பிரசாத்துக்கு 2 பாயிண்ட்டு, ராணவுக்கு 2 பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஜாக்லின் ஒரு ட்விஸ்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, சௌந்தர்யா உன்னை ஸ்ட்ரெயிட்டாகவே நிப்பாட்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ கரெக்டாக வச்சுருப்ப. உன்னை கொஞ்சம் சைடாக நிப்பாட்டினால நீ நேராக போய் ராணவோடைய முகத்தில் வந்து கையை வச்சுட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் கொளுத்தி போட மறுபடியும் போய் சௌந்தர்யா செக் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் மறுபடியும் செக் பண்ண பவித்ராவும் மஞ்சரியும் இல்லையே கரெக்டாக தானே இருக்கேன் ஆங்கிள், இங்கே தான் இருக்கான் ராணவ், இங்கே தான் இருக்கான் சௌந்தர்யா அப்படின்னு இவங்க சொல்ல அதை ஜாக்லின் வந்து ஏற்றுக்கு மறுக்க. அதுக்கப்புறம் தீபக் கூப்பிட்டு, ஏன்னா தீபக் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை நிப்பாட்டினாப்புல. அந்த மனுஷன் கூட கரெக்டாக தானம்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஜாக்லின் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல ஜாக்லின் நேராக போகிறான் அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் சைடாக போய் ராணுவோடைய முகத்தில் போய் கையை வைக்க, ஏம்மா ஜாக்லின் நீ கரெக்டாக தான் ஃபஸ்ட்டு போன, அதுக்கப்புறம் வந்து சைடு வாங்கிட்ட, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அந்த பஞ்சாயத்தை அப்பயே முடிச்சு விட்டாங்க. இதனால் ஒரு வேளை சௌந்தர்யா அவர்கள் வந்து ட்ரிகர் ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ருத்ரா தாண்டவம் ஆடி இருப்பாங்க. அவங்க எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ராணுவ அவர்களை சில பேர் வந்து கலாய்ப்பாங்க. என்ன சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடாமல் ஜெயிச்சோமாடா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களாம் பயங்கரமாக உருண்டு பிறண்டு முட்டி மோதி விளையாடி ஜெயிப்பானுங்க, அதுக்கப்புறம் ஓட்டிங்ஸ் எல்லாம் வாங்குவானுங்க. அந்த ஓட்டிங்ஸில் கூட பயங்கர தடுமாற்றம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மனுஷன் சும்மா உக்காந்த வாக்கிலே ஓட்டிங்ஸை வாங்கிடுவாப்புல. அந்த மாதிரி தான் இன்றைக்கி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கில் 2 பாயிண்ட் வாங்கியிருக்காப்புல. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் செஞ்சேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.